நீயே ஒரு மாதிரி இருக்க. ஃப்ரெஷ்ஷா போயிட்டு ஒரு வெளியே கிளம்ப போறாரு. என்னப்பா இது, டெய்லி வரான் போறான். எல்லாத்துக்கும் அவதான் காரணம். ஆமா, இதுக்கெல்லாம் காரணம் அவ இல்லைன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்ல. என்ன வேணா சொல்லிட்டு போ. இத பாரு, உன் அண்ணன் அழிக்கிறதுக்கு அவ கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிருக்கா. நார்மல் தானே, ஏன்னா ஒரு லோ கிளாஸ் பொண்ணு. அதனால இதை தவிர நம்ம வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? ஏன் இப்ப இந்த மாதிரி பேசுறீங்க? வேற 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 நான் என்ன சொல்றது? பாருப்பா, நான் அவனோட அம்மா. அவன் வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கணும். அவர் தான் உங்ககிட்ட பேச மாட்டாருன்னு உங்களுக்கே தெரியும்ல. தெரியும். நான் இத நேராவா அவன் கிட்ட கேட்க போறேன். நான் கிளம்புறேன்டா. ஜான், கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாம்ல. வேணும்னா நம்ம எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து டீ குடிக்கலாமா? உங்களுக்கு என்னதான் வேணும்னு எனக்கு சுத்தமா ஐடியா இல்ல. உன்னை சமாதானம் பண்ணதான் நான் ட்ரை பண்றேன். ஏன் உங்களால புரிஞ்சுக்க முடியாதா என்ன? நான் எதையும் எதிர்பார்க்கலன்னு. நம்ம 2 பேருக்குள்ள எந்த உறவும் கிடையாது. அது காலத்துக்கு நான் புரியுதா? அம்மா, நான் உங்ககிட்ட என்ன சொன்னா நீங்க என்னமா பேசி வச்சிருக்கீங்க? சரி போடா. ஹலோ. ஹலோ ஜெய்தா செல்லம், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் மேம். நீங்க எப்படி இருக்கீங்க? எப்படி இருப்பேன், ஜானை பத்தி கவலைப்பட்டுட்டு தான் இருக்கேன். வேற ஒண்ணும் இல்ல. அவருக்கு என்னாச்சு? திரும்பவும் சண்டை போட்டோம். எங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் சரியில்லைன்னு அவன் கிட்ட பேச போனா அவன் என்கிட்ட இருந்து ஓடி போகவே பாக்குறான். அதோட சனம் கூட ஏதோ பிரச்சனை போல பிரேக்கப் ஆயிட்டாங்க போல இருக்கு. நிஜமாவா? இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏமா, இது நம்ம எதிர்பார்த்த விஷயம் தானே. அதானே இப்ப நடந்திருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் நீ நல்ல பொண்ணுதான். எனக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த விஷயம் ஜானுக்கும் தெரிஞ்சா நல்லாதான் இருக்கும். எதிர்காலத்துல அப்படி ஏதாவது நடக்குதான்னு பாக்கலாம். நல்ல வேளை உன்கிட்ட இப்ப பேசினப்புறம் தான் எனக்கு நல்லா இருக்கு. இந்த மாதிரி ஜானுக்கும் யாராவது இருந்தா நல்லா இருக்கும். தேங்க்யூ சோ மச்மா. அப்புறமா மீட் பண்ணலாம். கண்டிப்பா பண்ணலாம். சொல்லுங்க ஜெயடா. ஜான், எப்படி இருக்கீங்க? நல்லா தான் இருக்கேன். நீங்க? நானும் நல்லா இருக்கேன். எனக்கு இப்ப வீட்டுக்கு போறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதனால நீங்க வீட்ல இருந்தா சொல்லுங்க, நான் வந்து உங்களை மீட் பண்றேன். இல்ல இப்போதைக்கு நான் வீட்ல இல்ல. அப்போ எங்க இருக்கீங்க சொல்லுங்க, நான் வரேன். நீங்க ஃப்ரீயா இருந்தா. ஓகே தென் வாங்க. ஆஃப் கோர்ஸ் வாங்க. சரி, எனக்கு லொகேஷன் அனுப்புங்க, நான் வரேன். வண்டர்ஃபுல். நல்லா இருக்குல்ல? இப்போதைக்கு தான் எடுக்க முடிஞ்சது. ஆனா இந்த கேம்பெயின் இப்படிதான் கிட்டத்தட்ட இருக்கும். இது போதும் எனக்கு. இதுல நான் கொஞ்சம் அடிஷன்ஸ் சேர்த்துனேன்னு வச்சுக்க, ரொம்ப சிறப்பா வந்துரும். நம்ம வேலையும் முடிஞ்சிடும். அப்பனா கேம்பெயினோட வேலையை சீக்கிரமா ஆரம்பிச்சிருங்க. இன்னும் 3-4 நாள்ல நம்ம அந்த ப்ராடக்ட் லான்ச் பண்ணிடலாம். ஆனா நம்ம அதை விட கொஞ்சம் சீக்கிரமாவே லான்ச் பண்ணி ஆகணும். ஏன்னா அந்த ரெட் மோடுக்கு முன்னாலேயே நம்ம பர்ஃபியூம் மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்தாகணும். ஃபேப்ரி, இப்பதான் நம்ம கிட்ட டைம் இருக்குல்ல. சீக்கிரமாவே பண்ணித்தான் ஆகணும். ஆனா அதுக்கு எனக்கு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாம் தேவைப்படும். அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சே ஆகணும். ஏன்னா அப்பதான் அவங்க கேம்பெயினை அவங்க கையாலேயே கெடுக்க வைக்க முடியும். சரி, அப்ப என்னால முடிஞ்சதை நான் இல்ல பண்றனால சொல்லக்கூடாது. கண்டிப்பா நீ பண்ணித்தான் ஆகணும். சரியா? நீ எங்க 2 பேரையும் பிரிக்காம ஒன்னா சேர்த்து வைக்கணும். இதுல தப்பு பண்ணது நான் தானே. ஜான நான் இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன். ஆனா நான் அவரை இழந்துட மட்டும் கூடாது. சனே. ஹலோ ஜான், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒன்னும் இல்ல, பாருக்கு வந்தேன். அப்படியே ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கேன். பார்லையா? தனியா தான் இருக்கீங்க? ஹலோ. வரைக்கும் நான் தனியா தான் இருந்தேன். ஜெய்டா இப்பதான் வந்தாங்க. ஜெய்தாவா? ஆமா,
சரி நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல, போனை கட் பண்றேன். ஓகே ஃபைன். ஜெய்தாவா? இல்ல நான் தான் தப்பா கேட்டிருப்பேன். ஒருவேளை நிஜமா இருக்குமோ? அந்த ஜெய்தா என்ன பண்றது? ஜெய்தா, அந்த ஜெய்தா எதுக்கு பாருக்கு போனா? எனக்கும் நீங்க சாப்பிடுறதே சொல்லுங்க. ஒன்ஸ் மோர் ரிப்பீட். கண்டிப்பா. நாம இங்க மீட் பண்ணது நல்ல விஷயம் தானே? உங்களை எப்படி மீட் பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சரி, என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல. ஏதாவது பிரச்சனையா? லைட்டா. அத பத்தி சொல்றீங்களா? சொல்றதுக்கு விருப்பம் இல்ல. சனிமா பத்தியா? உங்களுக்குள்ள ஏதாவது சண்டையா? அதான் நான் சொன்னேன்ல பேச வேண்டாம்னு. அப்ப சரி. சரி, அப்படின்னா ஒண்ணு பண்ணலாமா? நம்மளுக்காக டோஸ்ட் பண்ணலாம். நாம 2 பேரும் தனியா தானே இருக்கோம், அதுக்காக நம்ம டோஸ்ட் பண்ணலாம். இங்க பாருங்க, ஆக்சுவலா நம்ம 2 பேருக்கும் ஒத்து போகாத விஷயம் நிறையவே இருக்கு. எனக்கு ஒரு ஆரோ கிடைக்குமா? தேங்க்ஸ். நிறைய விஷயங்கள் ஒத்து போகுது, ஆனா நீங்க தான் குருட்டுத்தனமா இருக்கீங்க. ஜான மாதிரி ஒரு ஆளு ப்ரோபோஸ் பண்ணதுக்கு அப்புறமும் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு அவரோட மனசையும் உடைச்சிட்டு இதுக்கு அப்புறமும் அவர் உனக்கு கிடைப்பாருன்னு நீ வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? ஆரம்பிச்சிட்டா இவ. வாயை திறந்தா மூடவே மாட்டா. சும்மா இரு, போயிடு. இதுக்கு மேல பேசாத. இந்த பிரச்சனையெல்லாம் நான் தீர்த்துருவேன். இதெல்லாம் ரொம்ப ஈஸிதான். ஐயோ, பைத்தியம் மாதிரி வளர்ற நீ. ஹலோ வெயிட்டர்ஸ், எனக்கு இன்னொரு ஷாட் வேணும், ஆனா டபுளா வேணும். இந்த மாதிரி ஒரு மொமெண்ட் வருமானு தான் என் வாழ்க்கையில நான் காத்துட்டு இருந்தேன். அப்படியா? வேற என்னெல்லாம் எதிர்பார்த்தீங்க? வேற என்ன? டபுள் ஷாட்ன்றதே இப்ப உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங். அதனால உங்களுக்கு இப்போ ஒரு ஷாட் போதும்னு நான் நினைக்கிறேன். என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? நான் எதுவும் சொல்லலையே. செம பஞ்ச் தெரியுமா? 1.5 டன் வெயிட். ஐயோ, நான் பைத்தியம் ஆயிட்டு இருக்கேனே. கன்ஃபார்மா பைத்தியமாக போறேன். ஐயோ, நான் எதுக்கு இப்படி புலம்பிட்டு இருக்கேன்? ஐயோ, உட்கார்றதா போறதானே தெரியலையே. அக்கா 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 ஏந்திரி. சரி சரி, கத்தாத, பயப்படாம இருக்கா. நிலைமை ரொம்ப மோசமாயிட்டு இருக்குக்கா, ரொம்பவே மோசமாயிட்டு இருக்கு. ஜானும் ஜெய்தாவும் பார்ல ஒண்ணா இருக்காங்களா? இது நைட் நேரம்க்கா, விடியறதுக்கு இன்னும் நேரம் இருக்கு. 2 பேரும் நைட் நேரத்துல ஒண்ணா என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலக்கா. இந்நேரத்துக்கு அவ எதுக்குக்கா அங்க போனா? ஜான் கூட நேரத்துல எதுக்கடி வளர்ற? என்ன ஆச்சுன்னு தெளிவா சொல்லு. ஒண்ணா இருக்காங்கன்னு சொல்றேன்க்கா. அது ராத்திரி நேரத்துல பார்ல இருக்காங்கக்கா. டைம் பாரு, லேட்டா ஆச்சுன்னு வீட்டுக்கு போயிருப்பாங்க. என்னது, வீட்டுக்கு போயிருப்பாங்களா? என்ன சொல்ற? அப்படின்னா ஒண்ணா போயிருப்பாங்களா? அந்த மவுண்டன் ஹவுஸ்க்கா? என்ன அர்த்தம் சொல்லுக்கா. அப்படி அங்க போயிருந்தாங்கன்னா என்ன ஆகும்? நீ எதுக்கடி அந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிற? அப்படி யோசிக்காத, ஃப்ரீயா விடு, பாசிட்டிவா இரு. இல்ல, என்னால யோசிக்காம இருக்க முடியலக்கா. இந்த விஷயம் தான் என்னோட மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்கு. ஏதாவது எனக்கு ஹெல்ப் பண்ணுக்கா. தூக்கம் வருதுடி, என்ன தூங்க விடு. அப்படிலாம் சொல்லாதக்கா. அக்கா தூங்காத, தூங்காதக்கா, தூங்காத. தூங்கிட்டாளா? இல்லையே. நீ பாக்குறதுக்கு எப்படி இருக்க தெரியுமா? ஒரு பிரின்சஸ் மாதிரி இருக்க. ஆனா விடுற குருட்டைய பாரு, பழைய தண்ணி மோட்டர் மாதிரியே இருக்க. அக்கா, நான் இங்க ஒரு பெரிய டென்ஷன்ல இருக்கேன். தயவு செஞ்சு தூங்காதக்கா. எந்திரிக்கா, எந்திரி. அக்கா அக்கா அக்கா, எனக்கு பதில் சொல்லுக்கா. ஒருவேளை அந்த வீட்டுக்கு அவங்க 2 பேரும் ஒண்ணா போயிருப்பாங்களா? தூங்கிட்டியா? என்னக்கா, மனசாட்சியே இல்லாம நீ தூங்கிட்டு இருக்க? என்ன பண்றது இப்போ? என்ன பண்ணலாம்? எப்படி தூங்குற பாரு. நல்லா தூங்குக்கா. நம்ம என்ன பண்றதா?
இது என்ன புது பிரச்சனை? ஐயோ, இவரா அப்பாக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆச்சே. எல்லாத்தையும் அவர்கிட்ட போய் உளறி வச்சிருவாரு. ஓகே பாய். நான் சும்மா வாக்கிங் தான் வந்தேன். இப்ப என்ன பண்றது? இப்படி விடக்கூடாதே. ஹலோ உஸ்மான், என்ன தூங்கிட்டு இருக்கீங்களா? அது உங்ககிட்ட நான் ஒரு ஹெல்ப் கேட்கறதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். வீல்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. நல்லா சரி, இருக்கு. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேணும்னா சொல்லு, நான் உன்னை ட்ராப் பண்ணிட்டு போறேன். இல்ல உஸ்மான், பரவாயில்ல. தேவையில்லாம இந்த நேரத்துல உங்களை நான் ஆல்ரெடி டிஸ்டர்ப் இல்ல பண்ணல. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சரி, இந்த நேரத்துல நீ எங்க போற? நீ ஜான பக்கம் போற? ஆமா, சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக போறேன். அதுவும் இந்த நேரத்துலயா? ஆமா, அர்ஜென்ட்டான சர்ப்ரைஸ் தான். ஓ, அப்ப சரி. இத நம்ம இப்படி ஃபுல்லாவே திருப்பலாம்ல? இங்க பாரு சனம், இது எல்லாமே ஆட்டோமேட்டிக். சும்மா தான் கேட்டேன். எனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சதை உங்ககிட்ட கேட்டேன். உங்களை நான் டெஸ்ட் பண்ணேன். அப்படின்னா இந்த ஹெட்லைட் ஆட்டோமேட்டிக்கா? ஏன்னா அதான் ரொம்ப முக்கியம் எனக்கு. அதுவும் தான். இங்க வா, இங்க வந்து இத பாரு வா. உஸ்மான், சும்மா நான் டெஸ்ட் பண்ணேன். எல்லாமே எனக்கு தெரியும். எல்லாம் தெரியும் உஸ்மான். ஆனா இந்த கிளட்ச் இருக்குல்ல, அது கொஞ்சம் டைட்டா இருக்கும். அதை மட்டும் நீ பாத்து. கிளட்சா? அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. நான் அதை யூஸ் பண்ண மாட்டேன். என்னது? அதுவும் முக்கியம் தான்ல. சும்மா சொன்னேன். மறுபடியும் உங்களை டெஸ்ட் பண்ணேன். ஓகே, வரேனா? ஓகே உஸ்மான், பாய். நான் சாவி எல்லாம் யூஸ் பண்ணதே இல்ல. சரி உஸ்மான், உங்களுக்கு குளிர போது கிளம்புங்க. சரி, நீ கிளம்பு. இந்த சீட் பெல்ட் கூட ரொம்ப முக்கியம் தான். ஏன்னா இதான உயிர் கவசம். ஆ, போயிட்டு வரேன். ஐயோ, இங்க பாரு, நானே உன்னை டிராப் பண்ணிட்டு வரேன். உஸ்மான், நான் உங்களை டெஸ்ட் பண்ணேன். இல்ல, நான் போயிட்டு என்ன 4 நாள்ல வந்துடுறேன். அப்பா வந்து சேர்ந்தாச்சு. சனி, நீ பெரிய ஆள்தான். இவ்வளவு நல்லா உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா? லைட்லாம் ஆஃப்ல இருக்கே. ஒருவேளை இன்னும் வரலையோ? சரியா ஏதோ தெரிய மாட்டேங்குது. இல்ல, அவங்க வரல நினைக்கிறேன். ஒருவேளை அவங்க உள்ள இருப்பாங்க. எப்படி சொல்ற? அவங்க உனக்கு முன்னாடியே இங்க வந்து 2 பேரும் ஒரே பெட்ல படுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இங்க பாரு, ஓவரா பேசுற. இதோட நிறுத்திக்கோ. இதுக்கு மேல நீ எதுவும் பேசாத. வாய மூடு. ஜான், ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்க. அவர் தனியா தான் இருக்காரு. அவ இல்ல. இத பாக்கிறதுக்காக தான் நான் இவ்ளோ தூரம் வந்தேன். இப்ப நிம்மதியா நான் கிளம்புவேன். நான் இங்கே இறங்கிக்கிறேன். தேங்க்யூ. தடி, சீக்கிரம் கிளம்பணும். என்னாச்சு? பொறுமையா பாருங்க. பின்னால போய் எப்படி இடிச்சிருக்கீங்க பாருங்க. யாருக்கு என்னாச்சு? பின்னாடி யார இடிச்சிட்ட? ஐயோ, ஸ்விட்ச் எங்க? என்ன பண்ற? எதுவுமே கையில மாட்டல. ஐயோ, என்ன ஸ்விட்ச் இல்ல, எதுவும் இல்ல. என்னது இங்க 2 ஆடிட்டு இருக்கே? சனேன், உனக்கு இது எப்படி இறக்கணும்? எந்த பட்டன் அமுக்கணும்? அதான், கை வைக்கிற இடத்துல ஒரு பட்டன் இருக்கும். அதை பிரஸ் பண்ணு, கண்ணாடி இறங்கிரும். பேப்பர் எடுங்க மேடம். நான் தான் குடிக்கலையே. அப்புறம் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான்
நான் காரை பார்க் பண்ண வந்தேன். அது பின்னாடி ரிவர்ஸ் எடுக்கும்போது கொஞ்சம் பின்னாடி போய் இடிச்சிட்டேன், அவ்வளவுதான். மத்தபடி பார்க்கிங்ல நான் நல்லாவே பண்ணுவேன். நான் வேணா கொஞ்சம் முன்னாடி போய் நிறுத்தவா? ஏன்னா மத்த கார் வந்தா கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல. வேணா தேவையில்ல, வண்டி இப்படியே இருக்கட்டும். இதுக்கு மேலேயும் வண்டி எடுக்கிற பேர்ல வேற எங்கேயாவது போய் முட்டிக்காது, சரியா? வண்டி இப்படியே நிக்கட்டும். இப்ப எதுக்கு இங்க வந்திருக்க? வீடு வரைக்கும் வந்துட்டு என்கிட்ட பேசாம போகணும்னு பாக்குறியா? சொல்லு, எதுக்கு வந்திருக்க? என்ன பிரச்சனை சொல்லு. நான் உங்களை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். இல்ல நான் உங்களை யோசிக்கல, சும்மா தான் வந்தேன். யோசிச்சுட்டு இருந்தியா? ஆமா. அதுக்கு கால் பண்ணிருக்கலாமே. வண்டி ஓட்டும் போது போன் பேசக்கூடாது, அதான ரூல். புடிச்சாங்கன்னா தேவையில்லாம நம்ம ஃபைன் கட்டணும். அதனாலதான் நான் உங்களுக்கு கால் பண்ணவே இல்ல, நேரா வந்துட்டேன். அது மட்டும் இல்லாம என்னோட 2 கையும் ஸ்டீரிங்ல வச்சிருந்தேன், அதான் பண்ண முடியல. சூப்பர். யாரோட கார் இது? உஸ்மானோட கார். புது கார் தான். அவரு இப்பதான் வாங்கினாரு. அவர்கிட்ட கேட்டனா அவர் என்கிட்ட கொடுத்துட்டாரு. சரி, நீங்க எங்க இருந்து வரீங்க? பார்ல இருந்து ஸ்ட்ரைட்டா வரீங்களா? அதுவும் தனியா வந்திருக்கீங்க? தனியா தானே? தனியா தான் வந்தீங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, சொல்லுங்க. அப்படின்னா நீ ஜெயதாவை பாக்குறதுக்கு தானே வந்த? யாரு? ஜே இப்ப ஞாபகம் வருது, அந்த சுருட்டு முடிக்காரி. இல்லையே, அவளெல்லாம் பார்க்க வரல. எதுக்காக கேக்குறீங்க? சரி, இப்ப எதுக்கு அதை பத்தி கேட்டுக்கிட்டு? அதான் நான் தான் வீட்டுக்கு வந்துட்டேன்ல. ஓ, அப்ப சரி. எல்லாரும் கடைசியில வீட்டுக்கு தானே வந்தாகணும். எதுக்குன்னா தூங்குறதுக்கு. வீட்டுக்கு கண்டிப்பா வந்துதானே ஆகணும். சனம், அப்ப என் மேல சந்தேகப்பட்டு தானே நீ வந்திருக்க? அந்த ஜெயதா என் கூட என்ன பண்ற ஏது பண்றான்னு வாட்ச் பண்றதுக்கு தானே வந்திருக்க? ஆமா. இல்ல, நான் யோசிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். ஏன்னா என்னோட லவர் என்ன பண்றாருன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன், அதான் வந்தேங்க. அப்போ உனக்கு என் மேல நம்பிக்கை இல்ல? என்னது? எனக்கு உங்க மேல நம்பிக்கை இல்லையா? நான் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே சொல்லலையே. நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா உங்க மேல இருக்கு. எப்படி இல்லாம இருக்கும்? ஜெயித மேலதான் நம்பிக்கை இல்ல. அப்படி பார்த்தா என் மேல கூட உனக்கு லைட்டா சந்தேகம் இருக்கு, அப்படித்தானே? சொல்லு. அப்படிலாம் இல்ல, நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. ஆனா அவ எதுக்காக உங்க கூட பாருக்கு வந்தா நீங்களே சொல்லுங்களேன். இங்க பாரு, நான் ஒண்ணும் அவளை அங்க வர சொல்லல, அவளே தான் அங்க வரேன்னு சொன்னா. இதுக்கு நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? அது எப்படி கூப்பிடாம வந்தாளா? கூப்பிடாம யாராவது எங்கயாவது போவாங்களா என்ன? அப்படின்னா நான் கேக்குறதுக்கு நீ பதில் சொல்ல. Okay. நாம ஒருத்தங்கள நம்ம பக்கத்துல இருக்க சொல்லி கேட்டா Okay. நம்ம பக்கத்துல இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போறாங்களா? அது ஏன்? என்னது? நீதான் என் கூட இல்லையே, நீயும் தான் என்ன தனியா விட்டு போயிட்ட. என்ன தனியா விட்டு போனது மட்டும் இல்லாம சந்தேகப்பட்டு இப்ப கேள்வி வேற கேட்டுட்டு இருக்க. இது எல்லாத்துக்குமே என்ன அர்த்தம் சனி? எனக்கு ஒண்ணும் புரியல. அப்போ உனக்கு என் மேல நம்பிக்கை இல்ல, அதனாலதான் என்ன, அதுவும் என் வீடு வரை என்ன செக் பண்றதுக்காகவே வந்து நிக்கிற. என்னது? என் மனசுல நீ மட்டும்தான் இருக்கங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும். இருந்தும் ஏன் இப்படி எல்லாம் சந்தேகப்பட்டு இருக்க? வேணும்னா தா என் போனை கூட செக் பண்ணி பாரு. ஜென், இல்ல இல்ல, பாரு பாரு பாரு, நீ பாத்தே ஆகணும். தா புடி பாரு. புடி மெசேஜஸ் கூட நல்லா செக் பண்ணி பாரு. நல்லா பாருமா, பாரு. இல்ல இல்ல, தேவையில்ல ஜான். இந்தாங்க, நீங்களே வச்சுக்கோங்க. ஜான், என்ன நீங்க மன்னிச்சிருங்க. நீங்க போன்ல ஜெய்தா உங்க கூட இருக்கான்னு சொன்னோனே எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதனாலதான் நான் இங்க நேரடியா வந்துட்டேன். ஜெய்தா உங்க கூட இருக்கான்னு நீங்க சொன்னோனே நான் என்ன நினைச்சேன்னா, இல்ல இல்ல, நீ சொல்றது கூட சரிதான். பாத்தீங்களா, லவ் பண்ண பொறாமை எல்லாம் வரும். ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் ஜான். நான் அந்த அர்த்தத்துல சொல்லல சனேம். நாம ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கணும், புரியுதா? இனிமே நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் கல்யாணத்தை பத்தி வாயை திறக்க மாட்டேன், ஓகே? புரிஞ்சுதா? அதோட இன்னொரு விஷயம், நீ இன்னமும் நல்லா வளர வேண்டியிருக்கு, சரியா? அதனால நான் இந்த காரை நீ டிரைவ் பண்ண வேணா, நானே உன்னை கொண்டு போய் வீட்டுல டிராப் பண்றேன், ஓகே? இப்படி நீங்க வரும்போது உங்க அப்பா அம்மா கிட்ட எந்த ஒரு வார்த்தையும் சொல்லாம தான் வந்திருப்ப. சோ உன்னை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. என்ன, சரிதானே? நான் சொல்றது கரெக்ட் தானே? சரி, இந்த விஷயத்த நாம இப்படியே விட்டுறலாம், ஓகே? நானும் உன்னை விட்டுறேன். ஜான், ஜான், தயவு செஞ்சு என்ன விட்டுறாதீங்க. இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது, சகஜம் தானே. அதுக்காக நீங்க இப்படியே விட்டு போயிருவீங்களா? ஹலோ, நான் உன்னை வீட்டுல விட்டுறேன்னு. அப்படி சொல்றீங்களா? இல்ல வேண்டாம், நான் போய்க்கிறேன். நீங்க கவலைப்படாம இருங்க, நான் போய்க்கிறேன். அப்படியா? சரி. ஏன்னா இங்க இருந்தா யாராவது பாப்பாங்க, அப்புறம் ஏதாவது பேசுவாங்க, அதானே? இது ஒரு பாவம் இல்ல? நான் என்னதான் உன்னை லவ் பண்ணாலும், நீ என்ன லவ் பண்ணாலும் இப்படிலாம் பாத்துக்கிறது தப்பு இல்ல? என்ன நீ இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணி பாக்குறதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டா மட்டும்தான் தப்பு இல்ல? ஜான், உஸ்மான், குட் மார்னிங் லைலா. குட் மார்னிங். ஆபீஸ்க்கா? ஆமா, எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சனேம் கூட என்கிட்ட சொல்லாமலே போயிட்டான். காலையில வந்து என்கிட்ட ஹெல்ப் கேட்டா. பாக்குறதுக்கும் ஒரு மாதிரியா தான் இருந்தா. அட ஆமாப்பா, அவளுக்கும் ஜானுக்கும் நடுவுல ஒரு சின்ன பிரச்சனை. அதான்
ஜான் சனம் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டாரு. ஆனா சில பிரச்சனைகளால சனம் அதுக்கு ஒத்துக்கல. அதுக்கு இப்ப வருத்தப்படுறான். ரொம்ப லவ் பண்றாளே. சில சமயங்கள்ல நாம காதலிச்சா மட்டும் போதாதுல்ல. எதுக்குன்னா அதனால யாருக்குமே எந்த யூஸும் இல்ல. உஸ்மான், லைலா, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். எந்த விஷயம் தெரியும்? அவனை நீ லவ் பண்றியா? நீ யார கேக்குற? எம்ரேவ. ஆனா உஸ்மான் இங்க உனக்கு பாரு லைலா, அந்த மாதிரி எதுவும் பேசாத. ஏன்னா நீ இப்படி பேசும்போது என் மனசு சமாதானம் ஆயிடுது, நானும் நம்ப ஆரம்பிச்சிடுறேன். அதனால நானும் உன் மேல ரொம்ப பைத்தியக்காரத்தனமா இருக்கேன். ஆனா ஒரு விஷயம் சொல்றேன், உன்னால அவன் கூட சந்தோஷமா இருக்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 1+1 இருக்கு. இதுக்கு 3000 வாடகையா? அப்போ 2+1க்கு எவ்வளவு வாடகை போட்டிருக்காங்க? என்னது 4500? என்ன இந்த வீட்டுக்கு போய் இவ்வளவு வாடகை போட்டிருக்கானுங்க? இந்த வீடு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த வீட்ல பெட்ஸ் வளர்க்க கூடாதா? அட என்ன மனுஷன் இவன், பெட்ஸ் வளர்க்க கூடாதுன்றா. என்கிட்ட ஏதுப்பா பெட்ஸ் எல்லாம்? இதனாலேயே இதை நான் ரிஜெக்ட் பண்றேன். அடுத்த வீடு பாப்போம். சனேம், குட் மார்னிங். குட் மார்னிங் சனேம். அது வந்து என்னன்னா, நேத்து நைட்டு ஃபுல்லா நான் தூங்கவே இல்லையா, அதனால காலைல வந்து கண்ணை கட்டுது. ஆமா, நானும் தூங்கலதா. என் வீட்டு ஓனர் என்ன வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாரு. இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லா ரிலேஷன்ஷிப்லயும் நடக்கிறது. வாடகை எவ்வளவு கேக்குறாங்க பாரு. இதுல போய் எப்படி இருக்க முடியும்? யார் இவன் இவ்வளவு கேட்டுக்கிட்டு இருக்கான்? யார் அந்த ஜெய்தா? யாரு? பேசாம நம்ம அவகிட்ட போய் பேசிடலாம். நாம எதுக்கு பயப்படணும்? அவகிட்ட போய் சொல்லிடலாம். கரெக்ட்மா, நான் நேர்ல போறேன். நேர்ல போனாதானே எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் தெளிவா பேச முடியும். அப்பதானே நம்மளோட கண்டிஷன் அப்ளைவையும் சொல்ல முடியும். எதுக்கு சொல்றேன்னா, நம்மளால அவங்க ரூல்ஸ்க்குலாம் மாற முடியாதுல்ல. நாளைக்கு கூடி போயிட்டு அவங்க ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா நம்ம மனசு தானே கஷ்டப்படும். எனக்கும் எமோஷன்ஸ்ல இருக்கு, எனக்கும் பொறுமையெல்லாம் வரும் தானே. நாம அவகிட்ட போய் பேசியதான் ஆகணும். கண்டிப்பா அவகிட்ட போய் பேசி ஆகணும். இதெல்லாம் அப்பவே பேசினேன். நீயும் ஒத்துக்கிறியா? ஆமா, கரெக்ட் கரெக்ட். ஜான், குட் மார்னிங். குட் மார்னிங். ஜான், நான் நேத்து நைட்டு வந்து இந்த ரெட் மோட் கேம்பெயினுக்காக மத்தியானம் நான் மெக்கினை மீட் பண்ண போறேன். அதனால நமக்கு இப்ப இருக்கிற அவைலபிள் டைம்ல அவருக்கு பிடிக்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம முடிச்சே ஆகணும். புரியுதா? ஓகே, நான் அதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் ஆர்கனைஸ் பண்றேன். அதுக்கான ப்ரிப்பரேஷன் கூட முடிஞ்சு போச்சு. ஓகே, சூப்பர். அப்புறம் டார்லிங், ஐயோ அவர் அப்படி கூப்பிடல, நீ எதுக்கு கூப்பிடுற? நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க சூப்பரா இருக்கீங்க. ஆமா, அவர் கூட சூப்பரா தான் இருக்காரு. அது கூட சூப்பரா தான் இருக்கு. குட் மார்னிங். வெல்கம் மேடம். குட் மார்னிங் எவ்ரிபடி. கண்டிப்பா நீங்க சொன்னது சரி. இல்ல சார், நான் சொல்றது எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, அதனால நான் என்னோட கேபின் போறேன். ஹேவ் a nice day. எனக்கும் அப்படியே இருக்கான்னு பாப்போம். ஆமாமா, நாம தான் முன்னாடி பேசணுமே. ஐயோ, நீங்களா மேடம்? அடே தம்பி, நடக்கும்போது பார்த்து நட, புரியுதா? இப்ப நீங்க என்ன பார்த்து தம்பி நான் சொன்னீங்க. நீங்க கூப்பிட்ட உடனே எனக்கு அப்படியே சந்தோஷமா இருக்கு மேடம். உங்களுக்கு சொந்த வீடு இருக்கா? என்ன? இல்ல மேடம், உங்ககிட்ட சிங்கிள் பெட்ரூம் இருந்தா சொல்லுங்க, நான் இது வாடகைக்கு என்ன வரலாம். புரோக்கர் ஆபீஸா தம்பி? இல்ல இல்ல, நான் வாடகைக்கு வீடு பாத்துக்கிட்டு இருக்கேன்னா அதான் உங்ககிட்ட கேட்டேன் மேடம். குட் மார்னிங் ஹேமா மேடம், இந்தாங்க உங்க காஃபி. குட் மார்னிங். ஸ்மெல் சூப்பரா இருக்கு. குலிஸ் தானே உன் பேரு? ஆமா மேடம், குலிஸ் தான் என் பேரு. இப்ப வரைக்கும் அப்படிதான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா என்னோட அழகான பேரு ஜேஜே. ஆபீஸ் பாய், கோட்டை கழட்டி விடு. என் பேரு ஜேஜே. ஆபீஸ் பாய் எடுத்துட்டேன் மேடம். ஐயோ ஆத்தாடி, நான் கிளம்புறேன். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கும் அழகா இருக்கீங்க. Thank you so much மா. நான் இப்போ எம்ரே கிட்ட போய் கொஞ்சம் பேசணும். அவர்கிட்ட பேசிட்டு நான் வந்து உங்களை பாக்குறேன். ஓகே, பை பை. குட் மார்னிங் எம்ரே. குட் மார்னிங் ஐலேன். நானே உங்ககிட்ட பேசணும்னு இருந்தேன். ஒரு வழியா என்கிட்ட பேசணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அதுவும் பர்சனலாவா? செம. ஃபேப்ரி நீ சேர்ந்து என்ன பிளான் பண்றீங்க? இங்க பாருங்க, ஃபேப்ரிக்கும் எனக்கும் நடந்த விஷயம் எல்லாம் பழசு, எப்பவும் முடிஞ்சிருச்சு. ஐலேன், உன்னால யாரை வேணாலும் ஏமாத்த முடியும், ஆனா என்ன தவிர சனேம் தான் அந்த பெர்ஃப்யூம் கொடுத்தான்னு எனக்கு நல்லா தெரியும். இது கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. ஆனா இன்னொரு விஷயம் தெரியுமா, காதல்னு வந்துட்டா சில பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனா ஜான் இன்னும் அந்த விஷயத்த புரிஞ்சுக்காம இருக்காருல்ல. இன்னும் கொழுப்பு குறையில. சனேம் அந்த பெர்ஃப்யூம் கொடுத்ததுக்கு அப்புறம் ஃபேப்ரி மொத்தமா போயிட்டான்னு நினைச்சேன். ஆனா அவ இன்னும் போகல. ஷேர்ஸ் எல்லாம் உன் பேர்ல மாத்திக்கிட்டு
2 பேரும் சேர்ந்து ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்கீங்கல்ல, நல்ல பிளான் தான். அடுத்து என்ன பண்ண போறீங்க? என்ன பிளான்? டார்லிங் எம்ரே, உங்க கற்பனை சக்தி ரொம்ப அதிகமா இருக்கு. என்னோட பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி எந்த பிளான் என்கிட்ட இல்லையே எம்ரே. என் அண்ணனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா உன்னை என்ன பண்ணுவாருன்னு தெரியுமா? ஓ தெரியுமே. அதே மாதிரி சனீம் என்ன பண்றன்ற விஷயம் ஜானுக்கு தெரிஞ்சா அவரு என்ன பண்ணுவாருன்னு தெரியும்ல. அப்படியே நீங்க என்ன பண்ணீங்கன்னு அவருக்கு தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும்னு புரியுதா? இதுல என்ன ஒரு கொடுமைனா இதுல எந்த விஷயமும் ஹியூமா மேம்க்கு தெரியாதே. ஐலின் அப்புறம் அவ மிரட்டுறதா ஐலேன்? உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியாது. ஓ எம்ரே டார்லிங், நான் உங்களை மிரட்டலாம் இல்ல. இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்ற சிச்சுவேஷனை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். எல்லா விஷயத்துக்கும் ஒரு விலை இருக்குல்ல. உனக்கு ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லிட்டேன், இருந்தாலும் சொல்றேன். நான் உனக்கு ஒன்றும் டார்லிங்லாம் கிடையாது. நான் செஞ்ச தப்புக்கு நிறைய பரிகாரம் செஞ்சுட்டேன்னு நினைக்கிறேன். ஆனா நீ கண்டிப்பா அவதிப்படுவ. ஆனா நான் கஷ்டப்பட மாட்டேன், மத்தவங்க தான். சோ நீங்க எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க. லைலா, எம்ரேவிய பார்க்க வந்த? ஆனா நீங்க தான் பேசிட்டு இருந்தீங்கல்ல, அதான் அப்புறமா பேசிக்கலான்னு வந்துட்டேன். உனக்கு இன்னமும் எம்ரே மேல நம்பிக்கை இருக்குதுன்னா தயவு செஞ்சு அதை அழிச்சிரு. ஏன்னா நாங்க 2 பேரும் திரும்ப ஒண்ணு சேர்ந்துட்டோம். இப்போதைக்கு இங்க இருக்கிறவங்க யாருக்கும் அது தெரியாது. ஏன்னா நான் இங்க வர்றது எல்லாருக்கும் பழகணும்ன்றதுக்காக தான் நான் இன்னும் சொல்லாம இருக்கேன். நான் சொல்றது புரிஞ்சுக்கோ. நீ இந்த கம்பெனில வேலை செஞ்சேங்கிறதுனால ஒரு கிரஷ் காரணத்துக்காக அவர் மேல ஒரு அட்ராக்ஷன் இருக்கலாம். ஆனா அது பிசினஸ் ரிலேஷன்ஷிப் தவிர வேற எதுவுமே இல்ல. தேவையில்லாம உன் மனசுல ஆசையை எதுவும் வளர்த்துக்காத. பொறுமையா யோசிச்சு பாரு. ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெட்மோட் கம்பெனியோட ப்ராஜெக்ட பொறுத்த வரைக்கும் உங்களோட ஐடியாஸ் எல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. சொல்லு ஜெஜே, நீ ஆரம்பி. உன் பெரிய கதையை கேட்க நான் ரெடியா இருக்கேன். இப்போ நான் ஆரம்பிக்கலாமா? ஒரு வயசு பையன் 6 வருஷமா ஒரே வீட்டுல கூடியிருக்கான். அவனோட வீட்டு ஓனர் அவனை திடீர்னு வீட்டை காலி பண்ண சொல்லிடுறாரு. ஆனா அந்த பையன் ரொம்ப நல்ல பையன், ஒபீடியன்ட் ஆனவன், எந்த தப்பும் பண்ண மாட்டான். அதோட வாடகை பணத்தை கரெக்டான டைமுக்கு கொடுத்துருவான். ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இருந்தாலும் ஹவுஸ் ஓனர் அவனை காலி பண்ண சொல்லிட்டாரு. அதனால அந்த பையன் வீடு தேட ஆரம்பிக்கிறான். வீடு தேடிக்கிட்டே இருக்கான். ஒரு காஸ்மெட்டிக் கம்பெனிக்குள்ள போறான். அங்க போய் அவன் எல்லா ப்ராடக்ட்டையுமே ஒண்ணு விடாம சுத்தி பார்த்துட்டு வரான். அங்க அவன் பார்த்து என்ன பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் என்னன்னா அவன் கண்ணை சுருக்கி ஆப்போசிட்ல ஒண்ண பாக்குறான். அங்க ஒரு சின்ன பாட்டில், அதுக்கு மேல ரெட் மாடல்னு ஒரு பேர் போட்டிருக்கு. அந்த டிசைன் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பாட்டில் எடுத்து கையில கொஞ்சம் ஊத்துறான். அதுக்கப்புறம் என்ன பண்றான், ஸ்ப்ரே அடிக்கிறான். அதை மோந்தும் பாக்குறான். அதுக்கப்புறம் அவனுக்கு பிடிச்சிருக்கு. அப்புறம் கேஷியர் கிட்ட போறான். அப்புறம் பணம் கொடுத்து அந்த பொருளையும் வாங்கிடுறான். அதோட இந்த கதையும் முடியுது. அதுக்கப்புறம் ஒரு அழகான முடிவு. அது மட்டும் இல்லாம இதுல சில பல டயலாக்ஸ் ஆட் பண்ணி நம்ம சூப்பரா பண்ணலாம் பாஸ். அப்பதானே மக்கள் விரும்பி வந்து வாங்குவாங்க. இது எல்லாமே வழக்கமா பண்றதுனே. Thank you so much. இல்ல, இது நீயா இமேஜின் பண்ணது. நம்ம இப்ப பெர்ஃப்யூம் பத்தி பேசிட்டு இருக்கோம். பெர்ஃப்யூம் பத்தி தான் நான் பேசுனேன். இந்த கதையில நான் பேசும்போது பெர்ஃப்யூம் வந்ததுல. இந்த கதை நார்மலா டிராவல் ஆனாலும் பெர்ஃப்யூம் அந்த கதைக்குள்ள வந்ததுல. அதோட இதுல பெர்ஃப்யூம் இருக்கு. இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த கதைக்குள்ள இருக்கு. ஆனா பாஸ் அனுமதி கொடுத்தாருன்னா நான் சொல்றேன். நீ சொல்றத நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். ஓகே, அப்ப சரி. நம்மால என்ன பண்றனா, வீட்டுக்கு போறான். அப்ப காலிங் பெல் அடிக்கிறாங்க. காலிங் பெல் அடிக்கும் போது வீட்டுக்குள்ள இருந்து வெளியில ஒருத்தர் வராரு. இப்போ அந்த பையனுக்கு என்ன ஆகும் நீங்களே சொல்லுங்களேன். வெளியூர்ல இருந்து அவங்களோட பசங்க வந்திருக்காங்களா? என்னாச்சு? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஹே ஜிஜி, என்னாச்சு? நான் தங்கிருக்க வீட்டுல கொஞ்சம் பிரச்சனையா, அவங்க வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்க. வீட்டை பக்கத்துக்கு 2 பேரும் வேலை வந்துட்டாங்க. அந்த பிரச்சனைய மனசு ரொம்ப காயப்படுத்து. ஆனா ஜேஜே, இதெல்லாம் வழக்கமான விஷயம் தானே, எல்லா இடத்துலயும் நடக்கிறதா ஜேஜே. திடீர்னு அவங்க சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, பசங்க வந்திருக்காங்க, கிளம்பிக்கொன்னு சொல்லுவாங்க. அப்படியா? சரி ஜெஜே, நல்லதா ஆரம்பிச்ச. நீ அதே கொஞ்சம் கண்டினியூ பண்ணு. பாஸ், இப்ப என் மூடு கொஞ்சம் சரியில்லை. நான் வேணும்னா அப்புறமா பேசட்டுமா? ஓகே, ஜெஜே நார்மல் ஆகுற வரைக்கும் வேற யாராவது வந்து உங்க ஐடியாஸை ஷேர் பண்ணலாம். ஜென், ஆக்சுவலி நானும் இதுல கொஞ்சம் வர்க் பண்ணிருக்கேன். சோ என்னோட ஐடியாஸும் நான் சொல்லலாம். அது என்னன்னா, நான் வர்க் பண்றப்போ ஒரு ஸ்லோகன் எனக்கு வந்துச்சு. அது என்ன ஸ்லோகன்னா, பி ரிமெம்பர்ட். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா,
நம்ம ஹியூமன் பீயிங்ஸ்க்கு எல்லாருக்குமே நம்ம என்ன ஸ்மெல் பண்றோமோ அதை கண்டிப்பா நம்ம ஞாபகத்துல வச்சுப்போம். என்னன்னா இது ஸ்மெல் பண்ற விஷயம் தான், இதுக்கு நம்ம ஒரு ப்ரூஃபையும் வச்சுக்கலாம். நான் இப்ப ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், அங்க ஒரு நல்ல ஸ்மெல் வருது, அத உடனே நம்ம பிடிச்சவங்களோட வச்சு நம்ம ஞாபகப்படுத்திக்கிறோம். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நமக்கே தெரியாம நம்ம மத்தவங்க மைண்ட்ல இருக்கிறோம். அதனால இந்த விஷயத்த நம்ம ஒரு சப் ஸ்லோகனா கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்க ஸ்மெல் அண்ட் சிக்னேச்சர். அண்ட் இப்போ நம்ம கமர்ஷியலா வரப்போற வீடியோ பத்தி நம்ம இமேஜின் பண்ணி பார்க்கலாம். காத்துல எல்லாரோடைய சென்ட்டுமே அப்படியே ஃபேட் அவுட் ஆயிடுது. ஆனா நம்ம ரெட் மார்க் பெர்ஃபியூம் மட்டும் அப்படியே காத்துல எல்லா இடத்துலயும் பரவுது. அதையே எல்லாரும் பாக்குறாங்க, பேசுறாங்க. அப்புறம் இதுல நடிக்க போற ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் என்ன பண்றாங்கன்னா, யார் அந்த பெர்ஃபியூமை போட்டிருக்காங்களோ அவங்கள தேடி அவங்க போவாங்க. இது ரொம்ப முட்டாள்தனமா இருக்கு பாஸ். ஏன் அப்படி சொல்ற? ஏன்னா ஒரு ஸ்மெல் வந்து காத்துல அப்படியே பரவி அது ஒரு சிக்னேச்சரா இருக்காது. கரெக்டா தானே பாஸ்? நீங்க சொல்லுங்க. ஆனா இது எப்படி சாத்தியாகும்? என்ன சொன்ன? அது என்னுடைய ஸ்லோகன். என்ன? எப்படி சொல்ற? நான் அந்த ஸ்லோகனை என்னோட நோட் புக்ல அப்பவே யோசிச்சு எழுதி வச்சிருக்கேன். பாருங்க பாருங்க, நல்லா தெரியுதா? என்ன நீ இப்ப என்ன பத்தி என்ன சொல்ல வர? நான் உன்னோட ஐடியாவை திருடிட்டேன்னு சொல்ல வரியா? இல்ல, நான் அந்த மாதிரி எல்லாம் சொல்ல வரல. இந்த ஸ்லோகன் என்னோடதுன்னு தான் நான் சொல்ல ஆரம்பிச்சேன், வேற ஒண்ணும் இல்ல. அப்போ நான் என்ன பண்ணேன்னு நீ சொல்ல வர? நீ எழுதின இந்த ஸ்லோகனை திருடிட்டு வந்து நான் ரிப்போர்ட் ரெடி பண்ணிருக்கேன்னு சொல்ல வர, அப்படிதானே? ஏன் எனக்கு மட்டும் மூளை இல்லையா? நான் மட்டும் இந்த மாதிரி யோசிக்க முடியாதா? என்ன சொல்லு, எனக்கு மட்டும் மூளை இல்லன்னு நினைச்சிட்டு இருக்கியா? என்னால யோசிக்க முடியாதா? சொல்லு சொல்லுங்கல. காம் டவுன் டாரன், கொஞ்சம் அமைதியா இரு, நான் பாத்துக்கிறேன். ஓகே, டாரன் எப்பவுமே இப்படிலாம் பண்ண மாட்டேன். அண்ட் இந்த மாதிரி கேம்பெயின் ஒர்க்ஸ்ல எதிர்பாராத சில விஷயங்கள் இப்படித்தான் நடக்கிறதெல்லாம் வழக்கம் தான். சோ நோ ப்ராப்ளம். ஒரே சமயத்துல ரெண்டு பேரும் ஒரே மாதிரி யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, உன்கிட்ட வேற ஏதாவது ஐடியாஸ் இருக்கா இந்த ஸ்லோகனை தவிர? இல்ல, என்கிட்ட அத ரெடி பண்றதுக்கு எனக்கு டைம் பத்தல. அதுக்கு என்ன அர்த்தம்? நீ உன்னோட வேலையில டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அர்த்தம். இப்பவாவது புரியுதா இந்த வேலையோட சீரியஸ்னஸ் உனக்கு? ஓகே டாரன், எதுக்காக நீ கோவப்பட்டுட்டு இருக்க? காம் டவுன், விடு. கரெக்ட் தான், இந்த மாதிரி ஒர்க்குக்கு நம்மளோட ஃபுல் கான்சென்ட்ரேஷன் கண்டிப்பா தேவை. அப்புறம் இந்த ஸ்லோகன் நல்லாவும் இருக்கு, ஃபேண்டாஸ்டிக் ஸ்லோகன். இதே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராஜெக்டோட கிரியேட்டிவ் டைரக்டர் நீதான் டாரன். ஓகே தென், இந்த மீட்டிங் முடிஞ்சது, நீங்க எல்லாரும் கிளம்பலாம். போய் உங்க வேலையை பாருங்க. அப்பனா ஃப்ரெண்ட்ஸ், ஓகே அப்போ வெளிய பார்க்கலாம். அங்க பாரு, அது முகம் வேகுது. டாரன், எப்படி போச்சு? நீ என்கிட்ட ஒரு ஸ்லோகன் சொன்னியே, அத சனிமோட புக்ல இருந்து நீ பாத்தியா? ஆமா, செமையா இருக்குல்ல. ஆனா இப்ப நீ அத பத்தி எல்லாம் யோசிக்காத. இவர் என்ன சொல்றாரோ அதை மட்டும் கேளு, அதுதான் நம்ம முக்கியம். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன வச்சே நீ கேம் விளையாட பிளான் பண்ணிருப்ப? சொல்லுன்னு சொல்றல. இப்ப நீ என் மேல குத்தம் சொல்ல பாக்குறியா? நான் அந்த ஸ்லோகனை உன்கிட்ட சொன்னதாலதான் நீ இப்போ அந்த கேம்பெயினுக்கு கிரியேட்டிவ் டைரக்டரா ஆயிருக்க. வேணானா சொல்லு, இந்த விஷயத்தை எல்லார்கிட்டயும் சொல்லிடுறேன். அப்புறம் சன்னின் கிரியேட்டிவ் டைரக்டர் ஆயிடுவா, அப்புறம் நீ திருடி ஆயிடுவ. என்ன சொல்ற? நான் சொல்றத நல்லா கேளு. நீ இனிமே ஏன் பக்கத்துல இரு. நான் உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். இந்த விஷயத்தை மட்டும் மெக்கினன் கிட்ட சொல்லிட்டா நம்ம வேலை இன்னும் சீக்கிரம் முடிஞ்சிரும்ல. ஓகே, நம்ம இப்பவே கிளம்பலாம். சனேம், நீ இங்கே இரு, வேற ஏதாவது ஐடியாஸ் வருதான்னு யோசிச்சு பாரு. ஓகே ஓகே. பாஸ் லவ்வையும் பிசினஸையும் தனித்தனியா பிரிக்கிறார் போல. என்னாச்சு? இப்பதான் நான் இந்த கம்பெனில ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாயிட்டே இருக்கேன். ஓட்டு போட்டதுக்கு நன்றி. வாப்பா முசாஃபர். வணக்கம் பிரசிடென்ட் மேடம். ஆனா இப்ப நம்ம ஏரியா மாதிரி இல்ல, பயங்கர பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கு. நீங்க 10 நாளா எதுவுமே பண்ணாதனால நம்ம ஏரியாவே தரமட்டமாக போகுது. இத்தனை நாளா நீங்க வேலை செய்யாம மாமா கூட சண்டை போட்டுட்டு இருந்த விஷயம் எவனோ இங்க வந்து உங்களுக்கே தெரியாம மோப்பம் பிடிச்சி ஏரியா ஃபுல்லா டமாரா அடிச்சா இப்ப எல்லாரும் அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. கரெக்டா தான் சொல்றேன். கொஞ்ச நாளா நான் எந்த வேலையும் செய்யல. நாம ஏதாவது கரெக்டா பண்ணி ஆகணும். எங்கத்த நீங்க அதை எங்கத்த பண்ண போறீங்க? அதான் நம்ம அசோசியேஷனோட கொட்டாயி நல்லா கொட்டுன்னு கொட்டிட்டு இருக்கு. இன்னும் ரிப்பேர் பண்ணலையா? நாளெல்லாம் கூப்பிட்டேன், வேலை எல்லாம் போயிட்டு தான் இருக்கு. ஆனா கொட்டையில இருக்கிற ஓட்ட பெத்த பெருசு, அதனால லேட்டா தான் ஆகும். தேவைப்பட்டா இந்த இடத்துல கூட ஏதாவது செய்யலாம். ஆனா என்ன பண்றது? நம்ம சார்பா யாராவது பேச வைப்போமா? ஓகே, கரெக்ட், அதையே பண்ணலாம். நல்ல ஐடியா. ஆனா யார நாம கூட்டிட்டு வந்து பேச வைக்கிறது? என்னென்ன பேச வைக்கிறது? எதுவுமே தோண மாட்டேங்குது. என்ன பேச வைக்கலாம்?
நீங்க ஏன் ஆண்டி மண்டைய போட்டு உடச்சுக்கிறீங்க? நாம ஒரு பேச்சாளர் தானே கூப்பிட போறோம். அவர் எல்லாத்தையும் பார்த்து பாரு. போற போக்குல அவரை விட்டுருவோம். அவர் ஏதாவது ஒண்ணு பேசுவாரு. அப்படியா? நம்ம சாப்பிடுற சாப்பாட பத்தி பேச வைப்போம், ஹெல்தியான விஷயத்த பத்தி பேச அடாடா, வைப்போம். சூப்பர் போங்க. அதுக்கு சரியான ஆள் யாருன்னு எனக்கு தெரியும். ஜஹரா ஆண்டியோட பொண்ணு மெரல் டயட்டிஷியனுக்கு தான் படிச்சிருக்கா. வேலை வெட்டி இல்லாம சும்மா தான் இருக்கு. அவளை நம்ம கூப்பிட்டனா கண்டிப்பா இதுக்கு வந்து பேசி கொடுத்துட்டு போவா. ஓகேயா? நிஜமாவா? ஆமா, அவ பேச ஆரம்பிச்சிட்டானா எக்ஸ்பிரஸ் ரயில் மாதிரி போயிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம நல்ல விஷயத்த மட்டும் தான் அவ பேசுவாடா பாத்துக்கங்களேன். சரி, உடனே போய் பேசிட்டு வாப்போம். ஓகே, டக்கு புக்குன்னு போயிட்டு நான் அவகிட்ட இது சம்பந்தமா பேசுறேன். அவ ஒத்துக்கிறாளான்னு பாப்போம். அப்படி ஒத்துக்கிட்டானா எல்லாருக்குமே இதை சொல்லலாம். இதுக்கு காசு கொடுக்கறேன்னு சொன்னா போதும், ஓடோடி வந்துருவா. தயவு செஞ்சு அந்த மாதிரி எல்லாம் எதுவும் சொல்லிடாத, இல்ல, வேண்டாம். நான் அப்படி சொல்ல மாட்டேன். சும்மா உங்ககிட்ட சொல்லி பார்த்தேன். எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். இப்போ புது ஆக்டிவிட்டியா ஒரு ஸ்பீச் கொடுக்க போறோம். அத பத்தி சொல்ல தான் உனக்கு கூப்பிட்டேன். நீங்க இங்கதான் இருப்பீங்கன்னு நினைச்சுதான் நான் இங்க வந்தேன். சரி, ஓகே. மீட்டிங் எப்படி போச்சு? அண்ணா பிரசன்டேஷனுக்கு உங்களை கூட்டிட்டு போலையா? அவர் என்ன வித்தியாசமா ட்ரீட் பண்றாரா? என்கிட்ட இருந்து தள்ளியே நிக்கிறாரா? இப்ப நான் யாரோ மாதிரி ஆயிட்டு அவருக்கு. எனக்கு அது நல்லாவே புரியுது. எப்பயுமே நான் அவரை டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டே இருக்கேன். ஏன்னா அவர்கிட்ட போய் எல்லா உண்மையும் சொன்னா கூட அதுவும் அவருக்கு டிசப்பாயின்மெண்ட் தான். இந்த விஷயத்துல ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருந்தா நல்லா தான் இருக்கும். அது எனக்கும் புரியுது. நாம ஒருத்தர் உண்மையா லவ் பண்ணிட்டு அவங்கள நெருங்க முடியாம தவிக்கிற தவிப்பு இருக்கே, அது எவ்வளவு கஷ்டம் தெரியும். அதை நான் அனுபவிச்சிருக்கேன். எனக்கும் நல்லா தெரியும். தாங்கிக்கவே முடியாது. சரி விடுங்க, இன்னும் 2 நாள் தான் அவர் அமைதியாயிடுவாரு. அதுக்கப்புறம் போய் அவர்கிட்ட பேசுங்க. எனக்கும் வேற வழி தெரியல. ஓகே, அப்போ பார்ல இருந்து போகும்போது 2 பேருமா தான் போனீங்களா? அது இல்ல, ஆக்சுவலா நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஜான் என்னை விட்டு தள்ளி தான் இருந்தாரு. புரியுது ராமா, புரியுது. இதையே நினைச்சு நீ ஸ்ட்ரெஸ் ஆயிக்காத. எல்லாமே சரியாயிடும். ஓகே? ஓகே, தேங்க்யூ. ஓகே, பாய். இப்பதான் புரியுது, இவ வேலைக்கு ஆமாட்டா போல் இருக்கு. அப்போ நாம தான் ஏதாவது ஒண்ணு பண்ணணும். என்ன பண்ணலாம்? ஹலோ எவ்ரிவன், இவளை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டாம். இவ ஒரு டயட்டீஷியன். இப்போ வெரி நைஸ். என்ன பிரயோஜனம்? பாவம், வேலை கிடைக்கலையே. இல்லம்மா, பேசாம ஒண்ணு பண்ண, உன் கூட ஒருத்தன் சுத்துவானே, அவனை கல்யாணம் பண்ணிக்கோ. 2 பேரும் வேலை வெட்டி இல்லாம சும்மா தானே இருக்கீங்க. மெலஹாத், கொஞ்சம் அமைதியா இரு. மோய மூடிட்டு பேசுறத கேளு. என்ன மன்னிச்சிடுமா? அட, அப்படி நான் என்ன சொல்லிட்டேன்? 2 பேரும் சின்ன பசங்க, வேலைக்கு போய் ஏன் கஷ்டப்படணும், கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு சொன்னேன். ஷோ கடவுளே, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? எல்லாரும் வாய முடாம பேசிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? உங்களுக்காக தானே இதை பண்ணிட்டு இருக்கேன். எல்லாரும் அமைதியா இருக்கீங்களா? யார்கிட்ட பேசுறேனா? உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். புரியுதா? நீங்க 2 பேரும் அமைதியா இல்லாததுக்கு அப்புறம் உங்க 2 பேருக்கு நடுவுல வந்து நின்னு உங்களை சைட் அடிச்சிட்டு இருப்பேன். இப்போ நீங்க ஆரம்பிக்கலாம். ஹலோ சார், உங்களையும் தான். ஓகே, நான் இந்த ஏரியா பிரசிடென்டா இருக்கிறதுனால ஒரு ஆக்டிவிட்டியை உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இவன் நம்மளுக்காக ஹெல்தி ஃபுட்ஸ பத்தி பேசுறதுக்கு இங்க வந்திருக்கா. நம்மளோட ஆரோக்கியத்துக்காக தான் இதெல்லாம் சொல்றா. சோ நாம கொஞ்சம் அமைதியா இருக்கணும். சரிம்மா, நீ பேச ஆரம்பி. தேங்க்யூ சோ மச் மெர்குபே ஆண்டி. இப்போ இந்த ஸ்பீச் சரி, உங்ககிட்டயே கேள்வி கேட்டு நான் இத ஆரம்பிச்சிடுறேன். சரி, ஹெல்த்தியான ஃபுட்னு நீங்க எல்லாம் எதை நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன சாப்பிடுற நேரத்துல வெயிட்ட குறைக்க சொல்றேன். ஆனா நான் சாப்பிடுறதே இல்ல. வெயிட் ஏறிட்டே இருக்கு. அதுக்கு வாய்ப்பு இருக்கா? அம்மாடி, இப்ப நான் சப்பாத்தி தான் சாப்பிடுறேன். ரைஸ் கூட தொடவே மாட்டேன்றேன். ஆனாலும் என் வெயிட் குறையவே மாட்டேங்குது. வெயிட் குறையுமா? அப்புறம் சொல்லுங்க, எல்லாரும் ஒரே நேரத்துல பேசாதீங்க, தனித்தனியா பேசுங்க. எல்லாரும் ஒரே நேரத்துல கத்துனா எப்படி? இருக்கிறத சாப்பிட கூடாதுன்னு சொல்றாங்க. ஆமா, நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். வெள்ளையா இருக்கிறத சாப்பிடவே கூடாது. நீங்க சொல்லுங்க, வெள்ளையா இருக்கிறதுல என்னெல்லாம் சாப்பிட கூடாது? வெள்ளையா இருக்கிறது இதெல்லாம் சொல்லுங்க பாக்கலாம். ஃப்ரிட்ஜ், ஓவன், அப்புறம் டீப் ஃப்ரீஸ். இதுங்க கிட்ட இருந்து நீங்க தள்ளி இருந்தீங்கன்னா உங்களோட வெயிட்டே ஏறாது. 1 மாசம் நான் சொன்னதை ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா நீங்க மாறுவீங்க. இங்க பாருங்க, நீங்க சொல்ற மாதிரிலாம் இல்ல, அதுக்கு வேற ஒரு அர்த்தமும் இருக்கு. என்ன அப்படின்னா, மாவு, சக்கரை, உப்பு. ஓகே, அந்த 3 பொருள் என்னன்னு சொல்லுங்க பாக்கலாம். இப்பதான் அது என்ன நமக்கு தெரியும்ல. சக்கரை, உப்பு, அப்புறம் இந்த மாவு, இதுங்கெல்லாம் என்னது? பாய்சன். அதனால இதெல்லாம் நம்ம கண்டிப்பா வாங்க கூடாது. நாம வாங்காம இருக்கிறதோட மட்டும் இல்லாம மத்தவங்களையும் நாம இத வாங்க விட கூடாது.
ஆமா அப்படியே ஸ்வீட்டும் சாப்பிட கூடாது. ஐயோ நான் தெரியாம சொல்லிட்டேன். தப்பு. ஐயோ மெல்லா எதுக்காக நீ ஸ்லோ மோஷன்ல கூப்பிடுற? நான் நல்லா தானே சொன்னேன். என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் மனசாட்சியே இல்லாம 3 கேக் சாப்பிடுவாரு. அது மட்டுமா அவர் இறந்து போன அன்னைக்கு நம்மள அங்க போனோமே, அங்க போய் என்ன பண்ணோம்? வருத்தப்படுறோன்ற பேர்ல அங்க இருக்க ஸ்வீட் எல்லாம் போய் நல்லா தின்னோம். நிஜமா ரொம்ப நல்லா இருக்கும். கடவுளே, நீ பேசு. நம்மளோட காஃபி ரெடி ஆயிடுச்சு. Thank you so much செல்லம். So nice of என்ஜாய் you. பண்ணுங்க. திரும்பவும் அந்த காஃபியோட டேஸ்ட் மாறிடுச்சு. இந்த கம்பெனில காஃபியோட டேஸ்ட் கூட ஒரே மாதிரி இருக்காதா? அதுக்கு முதல்ல நம்ம என்ன வேலை செய்யறோமோ அதுக்கு மரியாதை கொடுக்கணும் ஹிமா மேம். எல்லாத்துக்கும் என் பசங்க தான் காரணம். ஏன்னா அவங்களால அவங்க பர்சனல் லைஃப்ல இருக்கிற பிரச்சனைகளே சமாளிக்க முடியல. அப்புறம் எப்படி அவங்களால இந்த கம்பெனியை சமாளிக்க முடியும்? ஆனா நான் கவலைப்பட்டா மட்டும் எல்லாம் மாறிடுமா என்ன? மாறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஏன்னா நீங்க மனசு வச்சா எல்லாத்தையுமே மாத்தலாம். என்ன கரெக்ட் தானே? ஆமாண்டா, கரெக்ட் தான், தெரியும். ஆக்சுவலா நீயும் நானும் ஒரே மாதிரி தான் யோசிக்கிறோம். ஒரு வகையில நானும் நீயும் ஒண்ணுதான். ஹிமா மேம், நீங்க என்னைக்குமே எனக்கு ஒரு ரோல் மாடல் தான். எனக்கு நீங்க எப்பவுமே முக்கியம். செல்லம். லேலா உனக்கு எதுவும் ஆகல? I'm sorry, போனை பார்த்துட்டு வந்து உண்மையில இடிச்சிட்டேன். உனக்கு எதுவும் ஆகல? இந்த ஆபீஸ்ல மட்டும் தான் இந்த மாதிரி நடக்குது. எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை. ஏன் தான் இந்த மாதிரி அடிக்கடி நடக்குதுன்னு தெரியல. இவ ஏன் தான் இப்படி இருக்காளோ? அடச்ச கொடுமை. ஏன் லேலா, ஏன் முட்டாள் மாதிரி நடந்துக்கிற? நான் எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கே புரியல. ஏன் தான் இப்படி நடக்குதுன்னு புரியல. லைலா, நீ என்ன பண்ற? நான் முதல்ல இங்க இருந்து போய் ஆகணும். ஆமா, அதுதான் எனக்கு நல்லது. ஹலோ உஸ்மான், என்ன பண்ணிட்டு இருக்க? ஃப்ரீயா இருக்கியா? நீ ஃப்ரீயா இருந்தா நம்ம காஃபி ஷாப்ல மீட் பண்ணலாம். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேசணும். சரி, நான் இப்பயே அங்க கிளம்பி வந்துடுறேன். சரியா? பாய்.